ஒரு சின்ன பையன் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பாட்டி தாத்தா வந்து கஞ்சா போதையில் போயிட்டு கள்ளத்துக்கு போட்டு அதுக்கப்புறம் மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சிருக்கிறாங்க. அதிரடி செய்திகள் ரெட் நியூஸ் தமிழில். ரெட் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிறவர் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த திண்டிவனம் பகுதியை சேர்ந்த நாகராஜ் என்பவர். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம், அவரோட தொடர்ந்து பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். உங்கள் தலைவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2500 ரூபாய் மகளிர் உதவித்தொகை வந்து எப்படி கொடுப்பாருன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? கொஞ்சம் சொல்லுங்கள் நேயர்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மொதல் கையெழுத்தே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக தான் போட்டிருக்காரு. அந்த 3 கையெழுத்துமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வரவேற்கத்தக்கது தான். அது 3மே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2500 ரூபா பற்றி பேசுறது இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம்தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே அந்த 1000 ரூபான்றது அடித்தட்ட மக்கள் கூட வாங்கி பழகிறதால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்கிறவங்களுக்கு கூட அந்த 1000 ரூபான்றது காசு தேவைப்படுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் கண்டிப்பாக கூடிய விரைவில் இந்த ஒரு 2500 ரூபாய் அறிவிப்பை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கண்டிப்பாக அந்த அறிவிப்பை கண்டிப்பாக பண்ணுவார். இப்போ வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப சீர்குலைஞ்சு போயிருக்கு. அதை வந்து எப்படி பண்ணாக்கா வந்து சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பதவியேற்று வந்து 10ஆம் தேதி 5 நாள் தான் ஆயிருக்கு. நம்ம வந்து ஆட்சி வந்து ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா சரி, இப்போ ஆரம்பிக்கும்போது காலைல ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா 2 பேர் செத்துட்டாங்க, 4 பேர் செத்துட்டாங்க, ஒருத்தங்களை எரிச்சிட்டாங்க, ஒரு 4 பேர் ஃப்ரெண்டுங்க கூட போய் ஃப்ரெண்டுங்களே கூட இருந்து சாவடிக்கிறது வந்து அது இயல்பு. அது நம்ம அவனுங்க குடியில் பண்ணுற ஒரு விஷயம். நம்ம அதுக்கு வந்து நம்ம போய் நம்ம பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல நம்ம அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா 714 ஒயின் ஷாப்பை நம்ம மூடி இருக்கோம். இப்போ அதை வந்து நம்ம சட்டம் ஒழுங்கு வந்து எவ்வளோ நம்ம எவ்வளோ போர்க்கால அடிப்படையில் வந்து நம்ம வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் இது 1, 2 இது மாதிரி நடக்கிறத வந்து எதிர்கட்சிங்க வந்து ரொம்ப பெருசாக அதை பிரதிபலிச்சு நெட்டு எல்லாத்தையும் போட்டு இது பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரமாக கண்டிப்பாக எங்கள் தலைவர் என்ன பண்ணுவார், எவ்வளோ சீக்கிரமாக கண்டிப்பாக இந்த 717 ஒயின் ஷாப்பு மூடின மாதிரி இந்த மது விலக்கு எல்லாத்தையுமே கண்டிப்பாக கூடிய விரைவில் மூடுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சரக்கு அன்றில் அதிகமாக இப்போ மூண விஷயத்தை விட அதில் வந்து தனியாக சின்ன சின்ன கடைகள்லாம் ஊந்துரும் அப்படின்னு சொல்லி நிறைய மக்களுக்கு வந்து எதிர்ப்பு இருக்கு. அதையும் இல்லாமல் கண்டிப்பாக தடுப்பார்னு நினச்சி கண்டிப்பாக வாக்களிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நடக்கும். சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலையாமல் இருக்கணும்னு சொன்னாக்கா எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்தால் வந்து சரியாக இருக்கும்னு சொல்கிறீங்க? எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன பையன் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பாட்டி தாத்தா வந்து கஞ்சா போதையில் போயிட்டு கள்ளத்துக்கு போட்டு அதுக்கப்புறம் மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சிருக்கிறாங்க. கடந்த ஒரு வார காலமாகவே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா எரிச்சு கொலை பண்ணுறது, வெட்டு குத்து இப்படி தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த மாதிரி மறுபடியும் சம்பவம் நடக்காமல் இருக்கணும்னு சொன்னாக்கா எந்த மாதிரியான ஒரு தண்டனை எல்லாம் கொடுத்தாக்கா வந்து அது நடக்காம இருக்கும் நீங்க யோசிக்கிறீங்க? கண்டிப்பா இப்போ வந்து இது வந்து ரொம்ப அதிகமா தண்டனையா இருக்கும். இப்போ ஒருத்தனை வந்து தேவையில்லாம அடிச்சுட்டு இப்போ ஒருத்தனை போனை சின்ன தப்பு நடந்தா கூட அது பெரிய தண்டனையா கொடுக்கணும். இப்போ வந்து பிக் பாக்கெட் அடிச்சுட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து 3 நாள் 15 நாள் ரிமாண்ட் வச்சுட்டு திருப்பி அனுப்புறது அப்படி இல்லாம அவங்களுக்கு வந்து இப்போ பிக் பாக்கெட் அடிச்சா கூட பெரிய தண்டனையா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அது மாதிரி கொடுத்து அவங்களுக்கு வந்து பெரிய தண்டனையா கொடுக்கும்போது அவங்களுக்கு பயம் வரும். இப்போ அந்த சின்ன தண்டனைக்கே பெருசா கொடுக்கும்போது பெரிய தண்டனை பண்றவங்க அவங்க மரண தண்டனை கண்டிப்பா விதிச்சு அந்த தீர்ப்பை கண்டிப்பா நாங்க வரவேற்கத்தக்கதா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்க பண்ணீங்கன்னாக்கா மறுபடியும் வந்து அந்த தப்பை வந்து யாரும் பண்ண மாட்டாங்க தான். அது நீங்க சொல்ற விஷயம் சரியா தான் இருக்கு. அதை வந்து இப்ப இன்னைக்கு இருக்கிற வந்து தமிழக முதல்வர் வந்து நடைமுறைப்படுத்தினா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதை பண்ணுவார். ஆனா இவ்வளவு சீக்கிரம் பண்ணுவாரா என்றது எங்க தலைவருக்கு கையில தான் இருக்கு. இப்போ எதிர்கட்சிங்க எல்லாத்துக்கும் சக்கப்போடு போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவரு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அறிவிச்சுட்டு தான் இருக்காரு. இப்ப யாருக்கு என்னென்ன கொடுக்குமோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட 1000 ரூபாய் வந்து மாணவர்களுக்கு 1000 ரூபாய் பழைய ஊக்கத்துக்கு வர வச்சிருக்காரு. அது படிப்படியா என்னென்ன பண்ணணுமோ கண்டிப்பா அந்த சட்டம்லாம் கண்டிப்பா வரும். அந்த 2500 ரூபாய் வந்து உதவித்தொகை வந்து யாராருக்கெல்லாம் கொடுத்தா வந்து போய் சேருன்னு நினைக்கிறீங்க? எப்படிப்பட்ட ஆளுங்களுக்கெல்லாம் வந்து அது யூஸ் ஆகும்? இப்போ அடித்தட்ட அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன் நான், அடித்தட்ட மக்களுங்க அந்த 1000 ரூபாய் வாங்கி பழகிட்டாங்க. இப்போ அதனால வந்து அந்த அடித்தட்ட மக்களுக்கு நம்ம இந்த 2500 ரூபான்றது ரொம்ப பெரிய விஷயம் காசு. இப்போ கீழே வந்து கூலி தொழிலாளிக்கு போறவங்க ஒரு வீட்டில் ஒருத்தவங்க 2 பேர் வேலை செய்யறவங்களே இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் சில பேர் போவாங்க, சில பேர் உடம்பு சரியாம இருப்பாங்க. அந்த டைமுக்கு இந்த ஒரு 2500 ரூபாய் வீட்டு உள்ள வர்றது, கரண்ட் பில் கட்டலாம், இப்போ கடை வாடகை வீட்டு வாடகை கொடுக்கலாம், இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அந்த 2500 ரூபாய் ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆனா கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பா அறிவிப்பார். அறிவிக்காம இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா அறிவிப்போம். டிஎம்கே அறிவிச்ச மாதிரி 24 மாசம் கழிச்சு அது மாதிரி தள்ளிலாம் அறிவிங்க. கூடிய விரைவாகவே அறிவிப்பார். கூடிய சீக்கிரம் வந்து 2500 ரூபாய் வந்து உதவித்தொகை வந்து கொடுத்துருவாரு. கண்டிப்பா வந்து தலைவர் அப்படின்னு சொல்ல கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்துருவாங்க. சரி, இப்ப டாஸ்மாக் கடைகளை பார்த்தீங்கன்னாக்கா அந்த 10 ரூபாய் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏற்கனவே வந்து தலைவர் வந்து பாடி இருக்காரு. கண்டிப்பா முதலமைச்சரா ஆவதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா பாட்டலுக்கு 10 ரூபாய், பாட்டலுக்கு 10 ரூபாய் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து அவர் பாடி இருக்காரு. ஆனா இன்னைக்கும் பாத்தீங்கன்னாக்கா பல இடங்கள்ல அந்த 10 ரூபாய்ன்றது வாங்கிக்கினே தான் இருக்கிறாங்க. இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. பல இடத்துல வந்து வாங்குறாங்க, பல இடத்துல வந்து வாங்கல அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து குடிமகன் வந்து வைக்கிறாங்க.
அதை வந்து எப்படி பண்ணா வந்து எந்த இடத்துலயும் வாங்காம இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பாருன்னு இப்ப சொல்றீங்க? நீங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சில இடத்துல வாங்கல. இப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இது வாங்குறாங்கன்னு நாங்களும் இதை பார்த்தோம். இதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப 10 ரூபான்றது அது பாட்டு பாடினது தான், உண்மை இல்லைன்னு சொல்ல வரல. அதனாலதான் வந்து அவ்வளவு பெரிய விஷயம் நடந்தது, எல்லாமே போனது, அது விட்டுருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபா கண்டிப்பா வாங்க மாட்டாங்க. சப்போஸ் அது மாதிரி வாங்கினாங்கன்னா அவங்கள வந்து வேலையத்துல இருந்து நீக்கிற மாதிரி ஒரு சட்டம் கண்டிப்பா எடுத்துட்டு வருவாரு. இப்போ ஒரு கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா சில இடத்துல இல்ல, இப்ப மேக்சிமம் ஒரு 2 இடத்துல வந்து இருக்கு. அதை வந்து நிறைய வீடியோ எடுத்து போறாங்க. அதையும் நாங்க வந்து தடுத்து கண்டிப்பா நிறுத்துவோம். எங்க ஆட்சி வந்து அநியாயத்துக்கு இல்லாம மனித தன்மையா கண்டிப்பா நல்லபடியாவே இருக்கும். நீங்க கண்டிப்பா இது கூடிய விரைவில் இதுவும் அந்த 5 ரூபாய் 10 ரூபாய் வாங்குற இடமும் அதுவும் க்ளோஸ் ஆகிற மாதிரி பார்த்துப்பாங்க. அதுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இருக்கிற தமிழக முதல்வர் வந்து அதுக்குன்னு ஒரு அறிக்கை விடணும். அதாவது எந்த ஒரு கடையில வந்து 10 ரூபாய் வந்து வாங்கினாக்கா அவங்களுக்கு உடனடியே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு நம்பர் விட்டு, எந்த கடையில வந்து 10 ரூபாய் வாங்கினாலும் சரிதான், மேற்கண்ட நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணா மட்டுமே இதை வந்து தடுத்து நிறுத்த முடியுமே தவிர மற்றபடி வந்து எதையும் பண்ண முடியாது. அதுக்கு வந்து அறிக்கை விடுவாரா உங்க தலைவரே? கண்டிப்பா அந்த அறிவிக்கை வரும், கூடிய விரைவிலே அது வரும். ஏன்னா இப்ப 5 ரூபாய் இப்ப 10 ரூபான்றது 5 ரூபாய் வரக்கூடாதுன்றதுக்காக கண்டிப்பா வரும். அதையும் விடுவாரு. சப்போஸ் அதே மீறி வாங்கினாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா வேலையை விட்டு தூக்குற மாதிரி ஒரு சட்டமும் கண்டிப்பா வரும். சரி, ஓகே. இவ்வளவு நேரம் வந்து ரெட் நியூஸ் நேயர்களுக்கு வந்து நீங்க சொன்ன விஷயத்து வந்து நல்ல பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம். மறுபடியும் வந்து அடுத்த நிகழ்ச்சியில் வந்து கண்டிப்பா. மிக்க நன்றி. வணக்கம்.